Chennai Silks. தங்கம் விலை சரிந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? இந்த சரிவு தொடருமா? இப்போது தங்கம் வாங்கலாமா? ரஷ்யா எடுத்த ஒரு அதிரடி முடிவுதான் இதற்கு காரணம் என்று சொல்கிறார்களே, அது பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். முதலில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை நிலவரத்தை பார்த்து விடலாம். சென்னை நகரில் இன்று 1 கிராம் 24 கேரட் தங்கம் விலை 15,883 ரூபாயாக உள்ளது. அதேபோல 1 கிராம் 22 கேரட் தங்கம் விலை 14,559 ரூபாயாகவும், 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 12,449 ரூபாயாகவும் உள்ளது. சர்வதேச அளவில் $1.6 டிரில்லியன் தங்க மார்க்கெட்டில் மட்டும் அழிந்திருக்கிறது. இந்திய ரிசர்வ் வங்கியின் தங்க இருப்பு ஜனவரி 26, 2025 நிலவரப்படி 880 மெட்ரிக் டன்களை தாண்டி அதன் மொத்த மதிப்பு $95 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டில் உலகெங்கிலும் உள்ள மத்திய வங்கிகள் 3,16,000 கிலோகிராம் தங்கத்தை சேர்த்துள்ளன. சர்வதேச அளவில் தங்கத்தின் விலை சரிவு மற்றும் உயர்வுக்கு உலக பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் நிச்சயமற்ற தன்மைகளே காரணம் என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இது முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடுகளை நாட தூண்டியிருக்கிறது. இந்த நிலை ஒரு எச்சரிக்கை மணி, அதாவது ஒரு ரெட் அலர்ட் என டோக்ஸ்பாட்டி நிறுவனத்தின் சுஜித் பங்கர் கருத்து தெரிவித்துள்ளார். போன வாரம் புதிய உச்சத்தை தொட்டிருந்த தங்கத்தின் விலை திடீரென வீழ்ச்சியடைந்தது. முதலீட்டாளர்கள் லாபத்தை ஈட்டுவதில் முனைப்பு காட்டினர். அதாவது கையில் உள்ள தங்கத்தை விற்று அதை டாலராக மாற்றும் பணிகளை செய்தனர். இதனால் சந்தையில் தங்கத்தின் விலை வெகுவாக குறைந்தது. இந்த திடீர் வீழ்ச்சி தங்கத்தின் தொடர்ச்சியான ஏற்றம் குறித்த நம்பிக்கையிலிருந்து பலரையும் வியப்படைய வைத்தது. இந்த அளவுக்கு சரிகிறதே என்று கேட்க வைத்தது. இந்த கடுமையான வீழ்ச்சிக்கு பல காரணிகள் பங்களித்தன. நீண்ட கால ஏற்றத்திற்கு பிறகு பலர் லாபத்திற்காக தங்கத்தை விற்றது, அமெரிக்கா சீனா வர்த்தக உறவுகள் போன்ற புவிசார் அரசியல் பதட்டங்கள் குறைதல், அமெரிக்க டாலர் வலுவடைதல் மற்றும் தங்கத்தின் கையிருப்பு அதிகரிப்பு, சில மத்திய வங்கிகள் தங்கத்தை விற்பது ஆகியவை காரணங்களாக அமைந்தன. வெள்ளியின் விலையும் கூட குறைந்திருப்பதற்கு இதுவே காரணம். தங்கம் விலை கடந்த ஒரு வாரமாக வேகமாக சரிந்து வருகிறது. சர்வதேச அளவில் தங்கம் விலை சரியும் இந்த சூழல்தான் தங்கம் வாங்க சரியான நேரம் என்று வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது விலை குறையும் நேரத்தில் தங்கம் சரிகிறது என்று அச்சப்படாமல் தங்கத்தை வாங்க வேண்டும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தங்கத்தை வாங்கலாம். அப்படி வாங்கும்போது வரும் காலங்களில் தங்கம் உயரும் போது அது நல்ல பலன் அளிக்கும் என வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் தங்கம் விலை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றால் இன்னொரு காரணமும் அதற்காக காத்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்றால், சர்வதேச வர்த்தகத்தில் மீண்டும் அமெரிக்க டாலரை பயன்படுத்த ரஷ்யா முடிவு செய்திருப்பதாக ப்ளூம்பர்க் செய்தி வெளியிட்டிருக்கிறது. இதனால் தங்கத்தின் விலை பெருமளவில் சரியும் என கூறுகிறார்கள். அண்மையில்தான் அமெரிக்கா தந்த அழுத்தத்தால் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தியது. ஏற்கனவே அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொண்டுள்ள ரஷ்யா தற்போதைக்கு அமெரிக்காவுடன் சமாதானமாக செல்ல திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதனால் ரஷ்யா மீண்டும் அமெரிக்க டாலர் அடிப்படையிலான வர்த்தகத்திற்கு மாற முடிவு செய்திருக்கிறதாம். இது அமெரிக்க டாலருக்கு மிகப்பெரிய அளவில் வலு சேர்க்கிறது. அமெரிக்க டாலர் வலுவடைந்தால் தங்கம் விலை குறையும். ஏற்கனவே சீனா உள்ளிட்ட நாடுகள் அதிகமாக தங்கம் வாங்கி இதன் மூலம் டாலரை வலுவிழக்க செய்ய திட்டமிட்டன. இதற்கு டிரம்பின் வர்த்தக மோதல்களும் பொருளாதார தடைகளும் காரணம். சீனாவை பின்தொடர்ந்து பல்வேறு நாடுகளும் கடந்த ஆண்டு அதிக தங்கம் வாங்கின. இந்த நிலையில் டாலரில் வர்த்தகம் செய்யும் ரஷ்யாவின் முடிவு உலக வர்த்தகத்தையே மாற்றியமைக்கப் போகிறது. 2 நாட்களுக்கு முன்பு கூட செய்தி வெளியானது. இனிமேல் ரூபிளில் வர்த்தகம் செய்ய போகிறார்கள் என்ற ஒரு பேச்சு அடிபட்டது. ஆனால் இப்போது என்னவென்றால் டாலரிலேயே அவர்கள் வர்த்தகம் செய்வார்கள் என்பது போல தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. பல்வேறு நாடுகளும் சர்வதேச வர்த்தகத்திற்கு அமெரிக்க டாலரை பயன்படுத்துவதால் உலகிலேயே வலிமையான ஒரு நாணயமாக அமெரிக்க டாலர் திகழ்கிறது. ப்ளூம்பர்க் நிறுவனம் என்ன சொல்லி இருக்கிறது என்றால், மீண்டும் ரஷ்யா அமெரிக்க டாலரில் வர்த்தகம் செய்ய போவதாக செய்தி வெளியிட்டிருக்கிறார்களாம். அமெரிக்காவுடன் வர்த்தக உறவை மேம்படுத்த திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வந்து அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே ஒரு சுமூகமான உறவு ஏற்படுவது சாத்தியம் என கூறுகிறார் பேஸ் 360 நிறுவனத்தின் தலைவரான அமித் கோயல்.
ஆனால் இது பற்றி ரஷ்யா எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் இதுவரை வெளியிடவில்லை என்பதுதான் சந்தேகமே. ஆனால் இது நடந்தால் தங்கத்தின் விலை பெருமளவு குறையும் என கூறுகிறார்கள். ப்ளூம்பர்க் நிறுவனம் ரஷ்யா அரசின் ஆவணங்களை ஆய்வு செய்துதான் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது என்பதால் ரஷ்யாவின் முடிவினை அடுத்து பல்வேறு நாடுகளின் மத்திய வங்கிகளும் தங்கத்தை வாங்குவதை குறைப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது. மத்திய வங்கிகள் தங்கம் வாங்குவதை குறைத்தால் தங்கத்திற்கான டிமாண்ட் குறையும். எனவே தொடர்ந்து விலை குறைய வாய்ப்பிருக்கிறது என கூறுகிறார்கள் நிபுணர்கள். ரஷ்யா மீண்டும் அமெரிக்க டாலரை கொண்டு வர்த்தகம் செய்தால் கட்டமைப்பு ரீதியிலான ஒரு மாற்றமே நடக்கும் என்கிறார்கள். அதாவது ரஷ்யா கையில் இருக்கும் தங்கத்தை விற்க தொடங்கும். இதனால் டிமாண்ட் குறைந்து சப்ளை அதிகரித்து விலை குறையும். இது நடந்தால் இந்தியாவில் 10 கிராம் தங்கத்தின் விலை 1 லட்சம் ரூபாய்க்கு கீழ் சரிவடையும். உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் $3,000 கீழ் செல்லும் என கூறுகிறார் அமித் கோயல். இது ஒரே நாளில் நடந்து விடாது என்பதையும் அவர் சொல்கிறார். அதாவது தொடர்ந்து குறைந்து இந்த நிலையை எட்டுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக சுட்டிக்காட்டுகிறார். கண்டிப்பாக இது நடக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் ஆசையும். குறிப்பாக கோடிக்கணக்கான மிடில் கிளாஸ் மக்களின் ஆசை இதுவாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதெல்லாம் அமெரிக்கா ரஷ்யா இடையே சுமூகமான உறவு உண்டானால் மட்டுமே நடக்கும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். Subscribe to One India and never miss an update. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.